ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டிச்சேரியில் உள்ள ஜீவா ருக்மணி தேட்டருக்கு தான் படம் பார்க்க வந்திருக்கோம். இந்த தேட்டரோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேட்டரில் 2 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீவா. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ராஜா சாப் பிரபாஸோடைய படத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த தேட்டர் வந்து பார்க்கிங் வசதியுமே ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லாவே இருக்கும். ஜீவா ருக்மணி இந்த தேட்டர் ஆரம்பத்தில் ரொம்ப கொஞ்சம் பழைய தேட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கி அதுக்கப்புறம் இதை வந்து புதுப்பிச்சாங்க. இங்கே வந்து தேர்ட் கிளாஸ் வந்து ரூ. 55, செகண்ட் கிளாஸ் வந்து 130, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 170 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாக்ஸுமே இருக்குது, அது வந்து 180. ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த தேட்டருக்கு வந்தாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருந்தாலே நமக்கு பிடிக்காது. கொஞ்சம் வந்து லோக்கலாக இருந்தால் தான் தேட்டரே வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கிரேஸ் இருக்கும், அந்த ஒரு சினிமா பார்க்குற ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த தேட்டருக்கு வந்தேன்னா இது வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு அந்த ஃபீலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படத்துக்கு போகலாம். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வர வேண்டியது. ஸோ ஒரு சில அரசியல் சூழ்ச்சியால் வந்து சென்சார் போர்டு ப்ராப்ளத்தாலையும் வந்து படம் ரிலீஸ் ஆகல. நிறையா சினிமா ஃபேன்ஸு, நிறையா விஜய் ஃபேன்ஸ்லாம் பேனர் வச்சும் வந்து கடைசியில் வேஸ்ட்டாக போச்சு எல்லாமே. இப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் டிவி, ஃபோன் வந்ததால் இப்போலாம் தேட்டர் வந்து பெருசாக வந்து பிஸ்னஸ் இல்லை. ஆனால் அதையும் மீறி பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டர் கிட்ட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 6, 7 தான் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த மல்டி காம்ப்ளெக்ஸில் இருக்க தேட்டர்லாம் எனக்கு படம் பார்க்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் ஸ்க்ரீனு ஏன்னா வந்து இருக்கிற வந்து தேட்டர் தான் பிடிக்கும். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒரு பிரம்மாண்டமாகவும், ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டும், ஒரு விஷுவலாகவும் நல்ல ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம இன்டர்வல் விட்டா நம்ம இங்கே எல்லாமே வந்து பாப்கார்ன் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். சமோசா எல்லாமே. ஆனால் வந்து ஃபுட்டு இங்கே அலௌடு இல்ல. எந்த தேட்டர்லையுமே அலௌடு இல்ல. ஆனா ஒரு சில தேட்டர்ல அலோவ் பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தோம் ரூ. 95. எப்பவுமே வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பால்கனி பாக்ஸிங்லாம் சாரி பாக்ஸ்லாம் வந்து உட்காந்து பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டிவி மாரி இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த சென்டர்ல உட்காந்து பார்த்தா தான் வந்து அந்த சினிமா ட்ரீட் அந்த வந்து விஷுவலா வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது வந்து தேர்ட் கிளாஸ் ஓரளவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற மாரி இருக்கும். செகண்ட் கிளாஸ் கரெக்ட்டா இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஃபேஸு, நமக்கு இருக்க டிஸ்டன்ஸு, அந்த சவுண்டு சுத்தி எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்கும். இந்த தியேட்டர்ல வந்து சீட்டு நல்லாவே புதுப்பிச்சிருக்காங்க. சீட்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க வந்து தியேட்டரே வந்து பார்க்கறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்றது? ஹைட்டா இருக்கும் இந்த தியேட்டரு. ஸ்க்ரீன் வந்து இவ்ளோ பெரிய தியேட்டருக்கு ரொம்ப கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஆனா அதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமான பிரம்மாண்டமா இருக்கும். ஓகே, படம் போட்டாச்சு. நம்ம தலைவர் பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறம் வந்த படம் எல்லாமே வந்து ஆவரேஜ் தான் இருக்கு. ஸோ வந்து ஸ்டோரி வந்து செலக்ஷன் பண்றது ரொம்ப தப்பா போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஆவரேஜா தான் இருந்தது. ராஜா சாப் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜா இருந்தது. இங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட்டுமே வந்து ஆவரேஜா தான் இருக்கும். இங்க வந்து 4K ப்ரொஜெக்டர்ன்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு பிரைட்னஸும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாவும் இருக்காது. இங்க ஒரு பெரிய மைனஸு. ஆனா வந்து தியேட்டர் பார்க்க கொஞ்சம் நீட்டா, டீசென்ட்டா இருக்கும். படமும் எப்படா முடியும்ன்னு இருந்தது. இன்டர்வல் விட்டாச்சு. வந்து பாருங்க. தியேட்டரே வந்து ரொம்ப ஒரு பார்க்கவே நல்லா இருக்கும். ஆனா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, வந்து இன்டர்வல் டைம். நம்ம இப்போ சமோசாவோ இல்ல பாப்கார்னோ ஏதோ வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்க்குற வியூ வந்து ரூ. 130 டிக்கெட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு. பாருங்க, தியேட்டர் வந்து ஃபுல்லா வந்து மொத்தமா 800 பேர் உட்காரலாம் இந்த தியேட்டர்ல. ஓகே, நம்ம வந்து படமும் போட்டாச்சு. இங்க பாருங்க பிரபாஸ் வந்து என்னென்ன பண்றாருன்னு. முதல்லயே கட்டி புடிச்சு ரொமான்ஸ் பண்றாரு. நல்ல ஒரு டூயட்டா போயிட்டுருக்கு. ஒர்ஸ்ட்டான மூவி ராஜா சாப். ஓகே, படம் முடிஞ்சிச்சு. இந்த தியேட்டர்லையுமே ஏசியுமே கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா, அந்த தியேட்டர்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வந்து படம் பார்த்து பாருங்க. ஸோ சீட்டு பாருங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கு பாருங்க. சீட்டு வந்து குறையே சொல்ல முடியாது. சும்மா பார்க்கவே ரொம்ப ரிச்சா இருக்கும். வந்து உட்காந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து வலிலாம் நல்லா சாஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். தியேட்டருடைய ஃபுல் வியூ சீட்லாம் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். ப்ரொஜெக்டர் இங்க வந்து பால்கனி இல்ல. வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் பாக்ஸ் இதுதான் இருக்குது இந்த தியேட்டர்ல. பார்க்கவே பாருங்க இந்த ஃபுல் வியூ எப்படி இருக்கு பாருங்க இந்த தியேட்டர்ல. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாக்ஸு. இந்த பாக்ஸ்ல இருந்து படம் பார்க்குறதுல அப்படி என்ன ஒரு ஃபீல்னே தெரியல. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல.
இவ்வளோ லாங்லேருந்து ஒரு சின்னதாக இருக்குது ஸ்க்ரீனை ஒரு பார்க்க ஒரு ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஜீவா ருக்மணி தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.